செந்தில்குமார், தேமுதிக சமூக வலைதள அணி செயலாளர். திமுகவினுடைய ஐடி விங்குடைய செயல்பாடுகள் உங்களுடைய கருத்து எப்படி போய்கிட்டு இருக்கு? அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஐடி விங் என்பதை சொல்கிறதை விட திமுகவினுடைய தப்பான செயல்பாடுகளை எல்லாம் மறைப்பதற்காக, அதே போன்று எதிர்க்கட்சிகளை எல்லாம் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து மக்கள் மன்றத்தில் உரைக்கும்போது அவர்களின் மக்கள் பிரச்சனையை திசை திருப்புவதற்காக உருவாக்கப்பட்டது தான் திமுகவினுடைய அந்த ஐடி விங்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களோட பணி என்பது உண்மைக்கு புறம்பான செய்திகளை மட்டுமே மக்களிடம் பரப்புவது, திமுகவிற்கு ஆதரவாக அதுவும் மக்களை நம்பகத்தன்மையோடு மக்களை நம்ப வைப்பதற்காக, நம்பகத்தன்மையோடு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தவறான செயல்பாடு திமுகவினுடைய தவறான செயல்பாடுகளை எல்லாம் மறைத்து, அதே போன்று எதிர்க்கட்சியினுடைய மக்கள் நல பிரச்சனைகளையும் மறைத்து பல பிரச்சனைகளை அவங்க உண்மையிலே மக்களுக்கு இன்றைக்கி சென்றடைகின்ற பிரச்சனையை மறைக்கப்படுவது தான் உண்மை. ஆனால் அவர்கள் ஐடி விங் என்பது மக்களுக்காக இல்லை நாட்டுக்காக அவர்கள் எதுவுமே செய்வதில்லை என்பதை இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் மற்ற தலைவர்களை, அதாவது திமுகனுடைய ஐடி விங் மற்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய பெண் தலைவர்களையும் பெண் நிர்வாகிகளையும் ரொம்ப கொச்சையை விமர்சனம் பண்ணுறாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது பெண் தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இப்போது அவங்க கட்சியிலையும் பெண் தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவர்களோட ஒரு கருத்தை அந்த பெண் தலைவராக இருந்தாலும் இன்றைக்கி திமுகவிற்கு எதிர்ப்பாக அவர்கள் மக்கள் பிரச்சனையை சொல்லும் பொழுது, இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி பாலியல் பிரச்சனைகள் தொடர்ந்து பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் அதிகமாக பெண்கள் தான் எதிர்ப்பார்கள். அவர்களுக்கு தான் இந்த பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். இதை சுட்டி காண்பிக்கும் போது ஒரு தனிநபர் தாக்குதலாக பெண் என்றும் கூட போராமல் பெண்ணிய தலைவர்களை கொச்சைப்படுத்துவது என்பது அவருக்கு இயல்பான ஒரு செயல்தான். அவர்கள் எப்போதுமல்ல, கடந்த காலங்களிலே சட்டமன்றத்திலேயே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை மானபங்கப்படுத்தியவர்கள் தான் திமுகவினர். இது ஒன்றும் அவர்களுக்கு புதிதல்ல. கண்டிப்பாக திமுகவை பொறுத்தவரை திமுகவின் ஐடி விங் என்பது திமுக செய்கின்ற தவறுகளை மறைப்பது, மக்கள் பிரச்சனையை பேசுபவர்களுடைய அந்த நல்ல செயல்பாடுகள் எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக திசை திருப்பும் அந்த செயல்பாடுகளை மட்டுமே செய்து வருகிறார்கள். ஆனால் தேமுதிகவினுடைய ஐடி விங்கை பொறுத்தவரை உண்மையிலே மக்களுக்கான பிரச்சனை என்ன, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு மிக அழகாக அந்நியார் அவர்கள் மக்கள் மன்றத்திலே அனைத்து பிரச்சனையும் மக்களுக்கான பிரச்சனை தமிழக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே மக்களுக்கு என்ன தேவை, மக்களின் பிரச்சனைகளை எப்படியெல்லாம் எதிர்க்கட்சியாக இன்றைக்கு ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். ஏனென்றால் மக்களுக்கான பிரச்சனையை கேள்வி என்பது தைரியமாக கேட்பது தேமுதிகவினுடைய தலைவர் அந்நியார் அவர்கள் மட்டுமே, அது தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் மட்டுமே. அதனால் இன்றைக்கு எங்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற அறிவுறுத்தல்கள் என்பது மக்கள் பிரச்சனையை, மக்களுக்காக உண்மை பிரச்சனைகளை நாம் எந்த நேரத்திலும் பேச தயங்கக்கூடாது என்பதனை எங்களுக்கு தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே தேமுதிகவை பொறுத்தவரை மக்களுக்கு எதிராக திமுக செய்கின்ற அத்தனை அட்டுழியங்களையும் அவர்களின் முகத்திரையை கிழிக்கின்ற அளவிற்கு எங்களின் செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். திமுகவின் மக்கள் விரோத போக்கினை மக்கள் மன்றத்திலே கண்டிப்பாக எடுத்துரைக்க தேமுதிக ஐடி விங் தயங்காது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுருக்கமாக சொல்லணும்னா எல்லாமே அறிவிப்பாக மட்டும் இருக்கும், அதில் செயல்பாடுகள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா தினந்தோறும் ஒரு அறிவிப்பு வந்துட்டுருக்கோம். அதே போன்று திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த மாட்டார்கள். அப்படி திட்டங்கள் கொண்டு சென்றாலும் அது மக்களுக்கு சென்று அடைவதில்லை என்பது உண்மை. இன்றைக்கி எந்த திட்டங்களும் சரியான முறையிலே மக்களுக்கு பயனளிக்கவில்லை. அதை இன்றைக்கி நீங்கள் சாதாரணமாக மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னாவே அவங்களுடைய குறைபாடுகள் சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய அந்த மகளிருக்கு உதவித்தொகையெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கி கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பேரில் நடந்த அம்மா உணவுகள்லாம் இதெல்லாம் அவர்களால் இன்றைக்கி செயல்படாத ஒரு நிலை இருக்குது. அதே போல் இன்றைக்கு எந்த ஒரு சின்ன துறையில் இருந்தாலும் திமுகவினுடைய
அமைச்சர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி அதிகாரிகள் அவர்களுக்கு கீழ் செயல்படுகின்ற அதிகாரிகளாக இருக்கட்டும், லஞ்சம் வாங்காமல் பொதுமக்களுக்கு அவர்கள் எண்ண முடியாத அவ்வளவு துயரத்தை கொடுக்கின்ற அளவுக்கு வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திமுக ஆட்சி என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லை, தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலை கிடையாது. வசூல் செய்து இன்றைக்கு எந்த அளவிற்கு அது என்னமோ அடுத்து அவர்கள் என்னமோ நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க செய்கிற செயல்பாடுகள் இன்றைக்கி மக்களோட பணத்தை எல்லாம் பல வகையில் கையாடல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தாக்கா அவங்க இனிமேல் இங்கே இருப்பாங்களான்ற, இந்த நாட்டில் இருப்பாங்களான்றே சந்தேகமாக இருக்குது. எல்லாம் சுரண்டிட்டு ஓடுறவங்க மாதிரி தெரியுது ஒழிய அந்த அளவிற்கு இன்றைக்கி லஞ்ச லாவணியங்கள் பெருகி போச்சு. மது போதை இன்றைக்கு எங்கேயோ இன்றைக்கி இளைஞர்களெல்லாம் இழுத்து சென்றுட்டு கல்லூரிகள்லாம் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ எந்த ஆட்சியிலும் இல்லாத ஒரு கொடுமை. இன்றைக்கு போதை பழக்கத்திற்கு அடிமையாகி மாணவர்கள் கல்லூரிகளை சென்று இன்றைக்கி காவல்துறை அந்த மாணவர்களிடத்திலிருந்து போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இளைஞர்களை தவறான வழிகாட்டுதலிலே இன்றைக்கு இந்த அரசு எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கி எதை எடுத்தாலும் அவர்கள் அவர்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து மக்களை அடக்குமுறையில்தான் எல்லா விஷயத்துலையும் இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி அவங்க வச்சுருக்காங்களே வெளிய சுதந்திரமாக இன்றைக்கி எதுவுமே இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியமாக இங்கே கிடையாது. அதே போல் இன்றைக்கு சமூக ஆர்வலர்களெல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள். மக்களுக்காக பிரச்சனை என்று அந்த மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறவர்களெல்லாம் கொலை செய்யப்படுகிறார்கள். அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது முதலமைச்சரின் கீழ் உள்ள காவல்துறை. கேட்டால் சட்டம் ஒழுங்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கும் என் கையில் இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை தூங்கிட்டு இருக்காங்க. இவர் சட்டம் ஒழுங்கை கையில் வச்சுருக்கவர் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. அதே போல் இன்றைக்கி நியாயம் கேட்குறவங்களுக்கு உயிர் போயிடுது. இது எப்போதுமே திமுக ஆட்சி வந்தால் நடக்கிறது தான். திமுக ஆட்சியில் சாதாரணமாக சொத்து அதே மாதிரி யாராவது ஒரு தனி மனிதரோட சொத்தை சூறையாடுவது, அவங்க சொத்தை இவங்க பேரில் பட்டா போடுறதெல்லாம் திமுகவோட கைவந்த கலை. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெண்களுக்காக இருக்கட்டும், ஆண்களுக்காக இருக்கட்டும், சாதாரண வியாபாரிகள், சிறு குறு விவசாயிகள் யாராக இருந்தாலும் இன்றைக்கி அவங்களால கஷ்டப்படுறாங்க. அதுதான் உண்மை. வருகின்ற தேர்தல் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல பாடத்தை கொடுக்கும். மக்கள் மனதில் அவர்கள் இல்லை என்பதுதான் உண்மை. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.